உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிவியூ என்ற எமது புதிய யூடியூப் சேனலூடாக கணிந்திருக்கிறீர்கள். நாங்கள் புதிய யூடியூப் சேனலானது ஆரம்பிப்பதற்கு பிரதானமான காரணம் யாதெனில், நாங்கள் ஆரம்பத்திலே காண்டிவன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனலை ஆரம்பித்திருந்தோம். அந்த யூடியூப் சேனலிலே நாங்கள் சில செய்த தவறுகள் காரணமாக அந்த வீடியோ வேறு ஒருவருடைய காணொளிகளை ஒருவரிடம் வாங்கி அந்த டிக்டாக்கில் இருந்து ஒரு காணொளிகள் எடுத்து யூடியூப்பில் பதிவிட்டதால் எங்களுடைய யூடியூப் தளத்தை ஒரு 3 மாதத்திற்கு நிப்பாட்டி இருக்கிறார்கள். அதால தான் நாங்கள் இப்போ புதிய ஒரு யூடியூப் சேனல் காண்டிவியூ என்ற புதிய யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தாய்லாந்து சென்ற காணொளிகள் 23 காணொளிகளும் மற்றும் வாகன விற்பனைகள் மற்றும் பல்வேறுபட்ட மக்கள் பொதுமக்கள் சார்ந்த பல்வேறு கோயில் விடயங்கள் பொதுமக்கள் விரும்புகின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் கூடுதலான மக்கள் எமது காண்டிவியூ என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் அந்த காணொளிகளை பார்வையிட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்திலே நாங்கள் சுற்றி திரிந்த இடங்கள் மற்ற குளோரிங் மார்க்கெட் மற்றும் தாய்லாந்திலே நடைபெற்ற அந்த முதலைகளுடைய சாகச விளையாட்டுகள் மற்ற டைகர் பார்க்கு போனாங்க. டைகர் பார்க்கில் அந்த புலிகளுடைய அந்த கொடூர புலியிலிருந்து தப்புகின்ற காணொளிகள் என்று சொல்லி ஒரு நல்ல சுவாரஸ்யமான பல விடயங்கள் மற்றும் பட்டாயா போயிருக்கிறோம். பட்டாயா எப்படி இருக்குன்னு சொல்லி அது தொடர்பான காணொளிகளை நீங்கள் காண்டிவியூ என்ற எமது புதிய யூடியூப் சேனலிலே பார்வையிட முடியும். அத்துடன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு தருங்கள். இன்றைய காணொளிகளானது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வச்சன்னதி, அதாவது அன்னதான கந்தன் என்று கூறப்படும் பொதுமக்களால் மற்றும் இந்துக்களால் அதிகமாக நேசிக்கப்படும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கந்தன் முருக வழிபாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தை ஒரு செல்ல கதிர்காமம் என்றும் கூறுவார்கள். ஏனென்றால் இந்த கதிர்காமத்தினுடைய ஆடிவேல், அந்த வேலானது செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து தான் கதிர்காமத்துக்கு கொண்டு செல்வார்கள். அந்த ஆலயத்திலே நேற்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான மக்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற விடயங்களை தான் கூடுதலான மக்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அத்துடன் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நேற்றைய தினம் ஒரு சிங்கப்பூர் தம்பதியினர், சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு தம்பதியினர் அவர்களுடைய நேர்த்திக்கடன் அவர்களுடைய விருப்பத்திற்கு அமைவாக ஒரு 108 கல்யாணமாகாமல் திருமணமாகாமல் இருக்கின்ற இளம் யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு ஒரு உதவிக்கரன் நீட்டியிருக்கிறார்கள். அதாவது அந்த கல்யாண செலவு, அந்த ஒரு திருமண பந்தம் என்று சொன்னாலே தற்போது இன்றைய காலகட்டத்திலே ஒரு திருமண பந்தம் என்றால் பெரும் கோடிக்கணக்கு லட்சக்கணக்குகள் செலவழித்து தான் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். அந்த திருமணத்திற்கே தற்போது செலவு செய்து அதனை அந்த ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு சீதனமாக வீடு கேட்பார்கள். தற்போது 10 லட்சம் காசு, 20 லட்சம் காசு, நகைகள் எவ்வளவு போடுவீங்கள் என்று சொல்லி எல்லாம் அந்த இப்போ தற்போது கலாச்சாரம் ஒரு ஆடம்பரமான ஒரு மோகத்திலே கார்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கிறார்களும் இருக்கிறோம். அப்படி சில வறுமைக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் தான் அவர்களுடைய அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்து ஒருவரிடம் கையிலே ஒப்படைக்கும் வரைக்கும் அவர்கள் நிம்மதியான ஒரு பெருமூச்சை விட மாட்டார்கள். அவ்வாறு அந்த தாய் தந்தையருக்கு தற்போது அந்த பெண் பிள்ளையை ஒரு திருமணம் செய்து வைப்பதற்கு மிகுந்த ஒரு ஆவலாக இருப்பார்கள். இருந்தாலும் அதனை அவர்களால் திருமணம் செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் தற்போதைய கலாச்சாரத்திலே சீதனத்தை ஆண்கள் அதிகமாக கேட்பதால் இந்த பெண் பிள்ளைகள், வயது வந்த பெண் பிள்ளைகள் தற்போது அதிகமானவர்கள் திருமண வயது எல்லை தாண்டி திருமணம் செய்ய முடியாமல் சீதன பிரச்சனையால் அவர்களுடைய திருமணம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவ்வாறு யாழ்ப்பாணத்திலே பல்வேறு இடங்களிலே இவ்வாறு திருமணம் செய்வதற்கு சீதனம் கொடுப்பதற்கு சீதனம் இல்லாமல் அவர்கள் திருமணத்தையே செய்ய முடியாமல் ஒரு துப்பாக்கியமான ஒரு துன்பத்திலே பல பெண்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஒரு குடும்பம் ஒரு மனித வாழ்க்கை என்று சொன்னால்
சின்னஞ்சிறு பிள்ளையா வளர்ந்து படித்து படித்து பட்டங்கள் பெற்று இல்லாட்டி பட்டங்கள் புராட்டியும் ஒரு அறிவுக்கு படித்து பின்னர் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு 20 21 25 வயசு அதுக்குள்ள திருமணம் செய்வார்கள். ஆனால் திருமணம் செய்வதற்கும் தற்போது சீதன பிரச்சனை காரணமாக பல பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நேற்றைய தினம் செல்வச்சன்னதி, அதாவது அன்னதான கந்தன் என்று மக்களால் அழைக்கப்படும் அன்னதான கந்தன் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலே சிங்கப்பூர் தம்பதியினர் அவர்கள் 108 ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த திருமணமானது அவர்கள் நேரடியாக அவர்கள் தெரிந்தவர்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்து திருமணம் செய்ய வைக்கவில்லை. இது என்ன சொன்னால், பிரதேச சபை மற்றும் GS கிராம சேவையாளர் ஊடாக ஒரு 108 தம்பதியினர் தெரிவு செய்து வறுமைக்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் அவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்க அந்த அவர்களுக்கு சீதன பிரச்சனை செலவுகள் செய்ய முடியாத மிகுந்த கஷ்டப்பட்டு வறுமைக்குட்பட்ட ஆண் பெண்களை தெரிவு செய்துதான் கிராம சேவையாளர்களாக தெரிவு செய்து நேற்றைய தினம் ஒரு 108 பேருக்கும் திருமண நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சிங்கப்பூர் தம்பதியினர்கள் அவர்கள் அந்த நூலான் தாலி மற்ற இதுக்குள்ள இந்த அரைப்பவுனில் தாலி கட்டி 108 பேருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தம்பதியினர் எங்கிருந்தாலும் நன்றாக இருந்து அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அவருடைய அந்த 108 தம்பதியினுடைய ஆசி அவர்களுக்கு எப்போதும் கிடைக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இவ்வாறு ஒரு கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். எத்தனையோ இவ்வளவு லட்சங்கள் பணம் இருந்தாலும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மனசிலே தோன்றுவது என்பது ஒரு சில பேருக்கு எவ்வளவு லட்சம் கோடிகள் இருக்கும், ஆனால் ஒரு சதத்தையும் வெளியிட மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். அவ்வாறு அந்த தம்பதியினரை எல்லா மக்களும் தற்போது போட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படி ஒரு கொடுப்பதற்கு ஒரு எத்தனை தம்பதியினரை வாழ வச்சிருக்கிறார்கள். அந்த தம்பதியினர் ஒரு இனி அவர்கள் சந்தோஷமா இனி அவர்களுக்கு ஒரு இல்லம் ஒன்று வீடு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அவையில் இன்னும் ஒரு சந்தோஷமா படுகினம். அவ்வாறு நேற்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக செல்வச்சன்னதி ஆலயத்திலே காணப்பட்டது. செல்வச்சன்னதி ஆலயத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது திருவிழாவானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 7ஆம் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம்தான் அந்த அந்த திருமண பந்தம் 108 பேருக்கும் திருமண நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. கூடுதலான மக்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட மக்கள் யாழ்ப்பாணம், கொக்குவில், கோண்டாவில், பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை மற்ற நல்லூர் ஒரு இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்டவர்களை தெரிவு செய்யாமல் 15 மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கின்ற மக்களை கூடுதலாக தெரிவு செய்து அவர்கள் இந்த ஒரு சிறந்த ஒரு மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் ஒரு விடயங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்றென்றும் இறைவனுடைய ஆசி அருள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அந்த தம்பதியினர் போல இனிவரும் நல்ல ஒரு வசதி படைத்தவர்கள் யாரும் இருந்தாலும் ஏழைகள் பார்த்து அவர்களுக்கும் உதவி செய்வாங்க. ஏழைகளும் பல மக்கள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பல மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதனை கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த தம்பதியினர், அந்த சிங்கப்பூரில் இருக்கின்ற தம்பதியினர் அந்த 108 பேருக்கு வாழ்வளித்திருக்கிறார் தான் கூற வேண்டும். அவ்வாறு அந்த தம்பதியினருக்கு வாழ்த்துக்களும். கூடுதலாக மக்கள் சமூக வலைத்தளங்கள் மற்ற எல்லா டிக்டாக் தளங்கள் முழுவதுமாக எடுத்தாலும் அந்த சிங்கப்பூர் தம்பதியினருக்கு தான் கூடுதலான வாழ்த்துக்களை மக்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். செல்வச்சன்னதி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தம்பதியினர், சிங்கப்பூர் தம்பதியினர்கள் அந்த தாலியெல்லாம் கொடுத்து பெரிய ஆடம்பரம் ஒன்றும் இல்லாமல் ஒரு சர்வசாதாரணமாக அந்த திருமணத்தை நிகழ்த்தி வைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சாதாரணமாக எடுத்து கொடுத்துட்டு ஒரு நார்மலாக மக்களோடு மக்களாகத்தான் நிற்கிறார்கள். ஆடம்பரமாக நான் செய்தேன் என்ற ஒரு பெருமைப்படும் விதமாக செயற்பட்டதும் இல்லை. அவர்கள் சாதாரணமாக உதவி செய்து அவர்களை வாழ்வழிச்சிருக்கிறார்கள்.
அவ்வாறு மக்களும் ஒரு உதவி செய்ய நீங்களும் இப்படி அந்த அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். என்ன சொன்னால் இவ்வாறு செய்கின்ற மக்களை நாங்கள் ஒரு போற்றுவோம். ஏனென்றால் அந்த செல்வச்சன்னதி ஆலயத்திலே 108 தம்பதியினருக்கு ஒரு வாழ்வளித்த அந்த சிங்கப்பூர் தம்பதியினருக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இதை போல நீங்களும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் வேறு வேறு உதவிகளை செய்ய வேண்டும். வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் கூடுதலான மக்கள் தற்போது உதவி செய்கிறது இல்லையா. முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் உதவி திட்டம் செய்கின்ற உறவுகள் யூடியூபர் கூட இருந்தவர்கள் தற்போது உதவி திட்டம் செய்வ யூடியூபரே தற்போது காண கிடைப்பதில்லை. ஏன்னு சொன்னால் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு அவர் அந்த விளக்கமறியல் சென்ற பின்னர் எல்லோரும் அந்த உதவி திட்டம் செய்வதையே நிறுத்தி இருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழைகள் மற்றும் இந்த போர்ச்சூழல் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட கைகால் மற்றும் அங்கவீனப்பட்ட பல உறவுகள் தற்போது உதவி திட்டம் செய்வதற்கு யாரும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உறவுகளுக்கு இப்படி வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வை மென்மேலும் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய காணொலிகளானது செல்வச்சன்னதி ஆலயத்திலே 108 திருமணம் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். காண்டிவியூ என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.